இசைஞானி இளையராஜாவோட மகளான பவதாரணி ஜனவரி மாசம் 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இலங்கையில காலமானார். இவங்களோட இழப்பு அவங்க குடும்பத்தையும் தமிழ் சினிமா பிரபலங்களையும் நிறைய பேரு சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, இந்த பாடலை பாடி பவதாரணி தேசிய விருது வென்றாங்க. இந்த பாட்டு மட்டும் இல்லாம ஒலியிலே தெரிவது தேவதையா போன்ற பல ஹிட் பாடல்களை பாடி மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கவங்க தான் தவபாரணி. இந்த மாதிரி பல ஹிட் பாடல்களை பாடி பல கோடி ரசிகர்களோட நெஞ்ச வென்றவங்க தான் பவதாரணி. இவ்வளோ பெரிய இசை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கான தனி பேரையும் புகழையும் பெற்றிருந்தாங்க. சாகுற நாள் தெரிஞ்சா வாழுற நாள் நரகமாயிடும் என சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசியிருப்பாரு. அதே மாதிரி பவதாரணி எந்த நாள்ல இல்ல எந்த மாசத்துல சாக போறாங்க, அவங்களால 4th ஸ்டேஜ் இந்த கேன்சர்ல இருந்து வெளியே வர முடியாதுன்றத தெரிஞ்சியும் அவங்களோட நம்பிக்கையை விடாம அவங்க ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க. பவதாரணி 6 மாசமாகவே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடியே தெரியுமா அவங்க இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் 4th ஸ்டேஜ்ன்றதால அவங்களால கியூர் பண்ண முடியாது. இந்த கேன்சரை கியூர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை பற்றி அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்களோட உறவினர் யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க நம்பிக்கையும் விடாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில முந்தா நேத்து அவங்க உயிரிழந்துட்டாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பயங்கரமான வருத்தம் தான். கலைஞர்களுக்கு என்றுமே மரணம் இல்லை என்றுதான் சொல்வார்கள். உடல் மறைந்தாலும் அவர்கள் பெயரும் நினைவும் என்றுமே ரசிகர்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். இந்த கருத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. அவங்களோட இசை, அவங்களோட பாடல்கள் எல்லாரோட வீட்லேயும் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதிரி சினி நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வீட் மிர்ச்சி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.